காலை வணக்கம் புதியகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியாவா என்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வருண் அண்ட் சௌமியா கூட காலை வணக்கம். காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கும் வழக்கம் போல. ஓகே, வழக்கம் போல ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படிங்கறத நானும் உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டா வந்து சொல்லிடுறேன். இன்ஃபேக்ட் வந்து சொல்லுவாங்க பாத்தீங்களா, நம்ம வந்து மனசு எப்படி இருக்கோ அதோட பிரதிபலிப்பு தான் நம்மளோட முகம் அப்படின்னுவாங்கல்ல. எப்பவுமே இல்ல, அப்படியே தெரியுது. கரெக்ட். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வந்து உள்ள நம்மளுடைய இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கிட்னியா இருக்கட்டும், ஹார்ட்டா இருக்கட்டும், எல்லாமே கரெக்டா இருந்ததுன்னா நம்ம பாக்குறதுக்கு வந்து ஹெல்த்தியரா இருப்போம். கரெக்டா இருங்க. வண்டி கூட என்னதான் மெட்டல்ல செஞ்சாலும் அப்பப்போ அந்த ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணும்ல. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணீர். வந்து வீட்டுல பெரியவங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்க, நிறைய தண்ணி குடிப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வந்து இப்ப நம்ம வெளியில வந்து குளிக்கிறோம், ஓகேவா, ஆனா உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் வந்து சுத்தப்படுத்துறது என்னன்னா தண்ணி தானா. டெய்லி காலையில எழுந்த உடனே வந்து ஒரு டம்ளர் ஃபுல்லா தண்ணி வந்து குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல நம்மளுக்கே தெரியாம பல லட்சம் பல கோடி ஓட்டைகள் எல்லாம் இருக்க தெரியுமா உங்களுக்கு? அதை பாத்தீங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணி, நம்ம சாப்பிட்ற விஷயம் எதா இருக்கட்டும், அதுல இருக்க கெமிக்கல்ஸ், பேட் திங்ஸ்லாம் வந்து எக்ஸ்கிரீட் ஆகிறதுக்கு ஒரே வழி வந்து இந்த தண்ணி வேர்வையா வெளில வருதுல, அது மூலியமா மட்டும்தான். நம்ம செல்ஸ்ல எல்லாம் வந்து குட்டி குட்டி ஓட்டெல்லாம் இருக்குமா, அது மூலியமா இந்த பேட் எக்ஸ்கிரீஷன் எல்லாம் வெளில வந்துரும் தெரியுமா? ஓகே, ஸோ இந்த தண்ணீர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா நாம தான் நிறைய கெட்டது செஞ்சுட்டு இருக்கோம். என்ன செய்யறோம்? தண்ணிக்கு கெட்டது, தண்ணியை மாசுபடுத்துறோம், தண்ணியை வந்து ரொம்ப லிட்டரலா செலவு பண்றோம். தண்ணிலாம் காணாம போச்சு, அதுக்கும் நம்ம தான காரணம். ஆமா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்படியே வந்து போயிட்டு இருந்ததுன்னா வந்து நம்மளுக்கு அடுத்த ஜெனரேஷன் தண்ணியா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கற அளவுக்கு ஆகிடும் போல. அப்படிலாம் கேட்க மாட்டாங்க, கொஞ்சோண்டு குடிச்சிட்டு நம்மள செம்மையா திட்டுவாங்க. அதான் பண்ணுவாங்க. சரிதான், மேபி அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் தான் அப்படி ஆகும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இதெல்லாம் வந்து தடுக்கணும்னா இப்பவே நம்மளுக்கு அதை பத்தின ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு வந்து தேவை இல்லையா? கரெக்ட். ஸோ கொஞ்சம் இன்னைக்கு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வாட்டர் டே அப்படின்ற ஒரு சூப்பர் சப்ஜெக்ட் எடுத்து பேசிடலாம். அதை பற்றி வந்து நம்ம நிறைய விஷயம் வந்து எல்லாருக்கும் எடுத்து சொல்லிடலாம். அவங்களும் மாறட்டும், கூட சேர்ந்து நம்மளும் மாறலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேர்ல்டு வாட்டர் டே அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்திருக்கோம். ஸோ இதை பற்றி வந்து வாட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி வேற ஒரு ஆஸ்பெக்ட்ல நிறைய ரிசர்ச்லாம் பண்ணேன். ஒரு புக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கெஸ்ட் தான் வந்து நம்ம கிட்ட பேச போறாரு. அவர் நம்மளுக்கு நிறைய தெரியாத தகவல்லாம் வந்து தண்ணி மாதிரி கொட்ட போறாரு அப்படின்னு சொல்லலாம். தண்ணி மாதிரி கொட்டணும்னா இனிமே நீங்க வந்து சொல்ல தண்ணி மாதிரி நம்மளுக்கு ஃபீட் பண்ண போறாரு. ஓகேவா? அப்படி வந்து சொல்லுங்க. இன்ஃபேக்ட் இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் கூட நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்து தான் வந்திருக்காரு. நானும் சொல்லணும்னு நினைச்சேன். இப்படி வைங்க சௌமியா. ஏன் எதுக்கு அப்புறம் வந்து ஏதாவது முக்கிய ஒரு சூப்பர் முத்திரை கத்து கொடுக்க போறாரு, பார்க்கலாம். புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். முத்திரைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முத்துக்கள் போல நமது வாழ்க்கையில் பலனளித்து கொண்டிருக்கிறது. இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது கிரீட முத்திரை. இந்த கிரீட முத்திரை அப்படின்றது எதற்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, உளவியல் ரீதியாக மனதை ஒருமுகப்படுத்தி நாம் வெற்றி என்னும் கனியை சுவைப்பதற்காக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு முத்திரை. வெற்றிக்கான உத்வேகம் நமக்கு முதலில் மனதில் உருவாக வேண்டும். அந்த உத்வேகத்தை அப்படியே விடாமல் வாழ்நாள் முழுவதும் நாம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு செல்வதற்கு ஒரு சக்தி நமக்கு தேவைப்படுகிறது. இதற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பும் மனதும் ஒருங்கிணைப்பு தன்மை பெற வேண்டும். அந்த வேலைகளை இந்த முத்திரை எளிதாக செய்து முடிக்கும். எப்போவுமே நமக்கு வந்து ஒரு எண்ணங்கள் தோன்றிவிட்டால், மனதில் ஒரு எண்ணம் தோன்றுச்சுன்னா எதிர்மறை எண்ணங்கள் தானாக தோன்றும். ஒவ்வொரு செயலுக்கும் எதிர் செயல் கண்டிப்பாக உண்டு என்ற விதியை நீங்கள் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அதாவது நேர்மறை எண்ணங்கள் நமக்கு தோன்றுச்சு அப்படின்னா அதன் பின்னாலேயே ஒரு சிறிய அளவினாச்சும் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும். அந்த எண்ணத்தை விட நேர்மறை எண்ணம் அதிக பலமிக்கதாக இருந்தால் மட்டுமே நாம் வெற்றியாளர்களாக மாற முடியும். அப்படி இல்லைன்னா சோர்ந்து போய் நினைத்த இடத்திலேயே, எண்ணம் உருவான இடத்திலேயே நாம் யோசனையிலேயே ஆழ்ந்து விடுவோம். நம்மில் பல பேர் அதே மாதிரியான வாழ்க்கை முறையை தான் மேற்கொண்டிருக்கிறோம். வெற்றியாளர்கள் மட்டுமே அதை சாதித்திருக்கிறார்கள். சிலருக்கு இது இயற்கையாக அமையும், சிலருக்கு முயற்சியும் பயிற்சியும் செய்தால் அமையும். அந்த பயிற்சியும் முயற்சியும் செய்வதற்கு நாம் தயாராக இருந்தாலும் அதற்கான வித்தை தெரிந்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். அப்படி ஒரு வித்தை தான் இந்த சூத்திரம், கிரீட முத்திரை. இது 108 சூத்திரங்களில் ஒரு முக்கியமான சூத்திரம். பெரும்பாலும் 10 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த முத்திரை வேலை செய்யும். கிரீட முத்திரை என்று சொல்லக்கூடிய இந்த முத்திரை, இதனுடைய சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் என்ற முதுமொழிக்கு ஏற்ப நம்மளுடைய ஒவ்வொரு பழக்க வழக்கங்களும் நம்மிடையே தோன்றி நாம் திரும்ப திரும்ப அதை பயன்படுத்துவதன் மூலம் நம்மளுடைய பழக்கமாக மாறிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதில் நாம் சிறந்த நிபுணர்களாக உருவாகவும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் முத்திரை கலை என்ற இந்த அருமையான மருத்துவ கலை நம்மளுடைய சந்ததியினருக்கும் நமக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் உபயோகமான ஒன்றாக மாற வேண்டும். இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கிரீட முத்திரை மிகவும் உன்னதமான ஒரு முத்திரை. ஒவ்வொரு குழந்தைகளுமே, 10 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகளும் உயிரோடு இருக்கக்கூடிய அனைவரும் இதை பழகி வர வேண்டும். ஏனென்றால்
இன்றைக்கு நம்மளுக்கு மன அழுத்தம் மிகவும் அதிகமாக இருக்கிறது, தோல்வி மனப்பான்மை அதிகமாக இருக்கிறது. எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் செய்து முடிக்க முடியுமா முடியாதா என்ற சந்தேகத்தோடே தொடங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஏன் காலையில் விடியுமா விடியாதா என்பதே சந்தேகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய மனிதர்களை நான் சந்தித்திருக்கிறேன். அதைவிட நம்முடைய வேலை பளு இன்னொரு காரணம். நேரமின்மை என்று சொல்லிக்கொண்டு அதிக நேரத்தை அதை பற்றி சிந்திக்கவே செலவழித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். இதையெல்லாம் தாண்டி வெற்றிகரமான மனிதர்களாக நாம் வெளியே வர வேண்டுமென்றால் ஒரு உபாயம் தேவைப்படுகிறது. அதற்கு இந்த கிரீட முத்திரை உங்களுக்கு உறுதுணையாக அமையும். எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் பெருவிரலை உள்ளே வைத்து 4 விரல்களையும் மூடி வைத்தால் இது ஆதி முத்திரை. இந்த ஆதி முத்திரை வைத்து ஆள்காட்டி விரலை மட்டும் அப்படி நீட்டி வச்சிட்டிங்கன்னா இதற்கு பெயர் கிரீட முத்திரை. மறுபடியும் ஒரு தடவை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் பெருவிரலை சுண்டு விரல் பக்கம் வச்சுட்டு 4 விரல்களையும் மூடி வைத்து கொண்டீர்கள் என்றால் ஆதி முத்திரை. அப்படியே உங்களுடைய ஆள்காட்டி விரலை நீட்டி வைத்தால் இதற்கு பெயர் கிரீட முத்திரை. நல்லா பாருங்கள். மறுபடியும் ஒரு தடவை பெருவிரலை சுண்டு விரலின் அடிப்பாகத்தில் தொட்டு 4 விரல்களையும் மூடி ஆள்காட்டி விரலை நீட்டி வைத்தால் இந்த முத்திரை கிரீட முத்திரை. 30 நிமிடத்திற்கு மேலே கொஞ்சம் இடைவெளி விட்டுக்கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு 5-6 முறை கூட செய்யலாம். முக்கியமாக காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே இந்த முத்திரையை நீங்கள் ஒரு 20 நிமிடம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அன்றைக்கு நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். எதையாவது நாம் சாதிக்க மாட்டோமா என்ற ஒரு உத்வேகத்தோடு இருப்பீர்கள். நீங்கள் சாதாரண வேலையை செய்து கொண்டிருந்தால் கூட அதில் ஒரு திறமை வெளிப்படும். இந்த முத்திரை செய்வதன் மூலம் உங்களுடைய உடல் மனம் இரண்டும் ஒத்த நிலையில் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு வெற்றிக்கான உத்வேகம் ஏற்படும். நாளும் ஒரு முத்திரையை கற்றுக்கொள்வோம். நமது வாழ்வை இனிமையாக மாற்றிக்கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒரு நல்ல முத்திரையை கற்றுக்கிட்டோம். பொதுவாக இந்த மாதிரி சித்தர்கள் முறையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உணவும் நம்ம உடம்புக்கு கம்மியாக தான் தேவைப்படும், நீரும் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். தெரியுமா உங்களுக்கு? அதுவும் சரிதான். ஆனால் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, தண்ணீர் மாதிரியான ஒரு சிறந்த மெடிசனே இல்லை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தெரியுமா? ஏன்னா நீங்கள் பிறந்ததுலேருந்து கரெக்டாக உங்களுடைய பாடிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை நீங்கள் கரெக்டாக குடிச்சிக்கிட்டே வந்தாலே போதுமா உங்களுக்கு ஒரு 90% பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லலாம் பார்த்தா அப்போ தண்ணியிலே நமக்கு தேவையான ஊட்டச்சத்தெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்ஃபேக்ட் இது சும்மாவா சொன்னாங்க ப்ளூ கோல்டுன்னு? ப்ளூ கோல்டுன்னு வேற சொல்லிட்டாங்களா? பட் எனிவே இன்னைக்கு அந்த ப்ளூ கோல்டோட மகத்துவத்தை பற்றி புரியறதுக்காக தான் நிறைய கேள்விகள்லாம் நம்ம கெஸ்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். பட் அதுக்கு முன்னாடியே சில சுவாரஸ்யமான பகுதிகள்லாம் நம்மளுக்காக காத்துட்டு இருக்கு. பார்க்கலாம் ஒரு குட்டி பிரேக் அப்புறமா. புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். காலை வேளையில இனியவன் நிகழ்ச்சி எல்லாருமே என்ஜாய் பண்ணிருக்கீங்க. புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல உங்ககிட்ட பேசி நிறைய விஷயங்களை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருண் அண்ட் சௌமியா. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க எல்லாருக்குமே நான் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேன். ஒரு புக்கை பத்தி பாத்தீங்கன்னா ஸ்டிக்லாண்ட் கில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு எப்பவுமே நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்து மேல பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் மேல ஒரு ப்ரௌட்னஸ் இருக்கும் தெரியுமா? நமக்கு பெருமை ஒரு அளவு கடந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அவர் ஒரு டயலாக் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கலாம். ஒரு ஃப்ரெண்டை பார்த்து சொல்லுவாங்க, உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கலாம், உங்ககிட்ட நிறைய வசதி இருக்கலாம், யூ மே பி ஹேவிங் a lot of materialistic rich அப்படிங்கிறாரு. என்னோட பிரம்மாண்டமா நீங்க நிறைய விஷயம்லாம் வச்சிருக்கலாம், ஆனா நான் தான் அவங்களோட பணக்காரன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி அது? ஏன்னா அவர்கிட்ட அவங்க அம்மா இருக்காங்களாம். அவங்க அம்மா மேல இருக்க பாசம் மட்டும் இல்ல, ஏன்னா அவங்க அம்மா பாத்தீங்கன்னா டெய்லி நிறைய புத்தகங்கள்லாம் அவருக்கு ரெஃபர் பண்ணுவாங்களாம், கதையெல்லாம் படிச்சு காட்டுவாங்களாம், புத்தகங்களோட மகத்துவத்தெல்லாம் விளக்குவாங்களாம். ஸோ அவங்க அம்மா அந்த மாதிரி ஒரு சூப்பரான அம்மா அவங்க கிட்ட இருக்கிறதுனால உங்ககிட்ட எவ்வளவு செல்வம் இருந்தாலும் இதுதான் பெஸ்ட் அப்படிங்கிறாரு. கிரேட். ஸோ விலை மதிப்பில்லாத செல்வம் என்ன அப்படிங்கறத அவர் புரிஞ்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். கல்வி செல்வமோ கேள்வி செல்வமோ அதுவும் தான். அதே மாதிரி நாமளே இப்ப அந்த விலை மதிப்பில்லாத செல்வத்துல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஒரு புத்தகம் வரப்போது பார்க்கலாம். இது பேர் ஜென் சீயிங் ஜென் டிராயிங்னு பேர், பை ஃப்ரெட்ரிக் ஃப்ராங்க்னு. இவரோட இது 2வது புக்கு. முதல் புக்கு த ஜென் ஆஃப் சீயிங் அப்படின்னு பேசியிருக்காரு. ஜென் ஆஃப் சீயிங் அப்படின்னு, ஜென்னுனா என்ன, சீயிங்னா என்ன? இப்போ சீயிங்னா பார்வை, பார்க்கறதுனா நம்ம என்னத்தை பார்க்குறோம், எப்படி பார்க்குறோம், நாம் நிஜமாகவே பார்க்குறோமா இல்லையா, அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தரும் பார்வை என்னென்னா ப்ரீ கன்சீவ்ட் நோஷன் ஒன்று இருக்குது. தன்னை பற்றின ஒரு அபிப்பிராயமும் தான் பார்க்குற பொருளையோ மனிதர்களையோ ஒரு சிச்சுவேஷன் ஒரு அதை பற்றின அபிப்பிராயம் இருப்பதனால அந்த அபிப்பிராயம் மூலியமாக தான் நம்ம பார்க்குறோம். எப்படி கலர் கண்ணாடி போட்டுட்டு பார்த்த மாதிரி
நம்ம என்ன பார்க்குறோன்னு நினைக்கிறோமோ அதுதான் பார்க்குறோம். அப்போது ஜென் ஆஃப் சீயிங் அப்படின்னு வர்றப்போ ஒரு ஆர்டிஸ்ட்னா யார் அப்படிங்கிறது இவர் விளக்குறாரு. இதில் இந்த ஒரு இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் என்ன சொல்கிறாருன்னா, புத்தாவுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு யாரோ கேட்குறாங்க. அப்போது ஆன்சர் என்ன வந்ததுன்னா, நாயும் பூனையும் அப்படின்னு வந்திருக்குது. ஏன் நாயும் பூனையும் மாத்திரம் ஒரு வார்த்தை வருதுன்னா, நாய் நாயாக இருக்குது, பூனை பூனையாக இருக்குது, நம்ம மனுஷனாக இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம் இங்கே. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மனிதத்தன்மைன்னு ஒன்று இருக்கே, அது அந்த மனிதத்தன்மையை நாம் மனிதனாக வாழ்கிறப்போ மனிதத்தன்மையை நாம் எங்கேயோ இழந்துடுறோம். ஏன்னா நம்ம என்ன ஆகிறோன்னா, காலத்தின் கட்டாயம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நாம் ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்குதுன்னா, குழந்தை வளர வளர இந்த உலகத்தில் அந்த உலகமும் குழந்தைக்குள்ளே வளருது. அப்போ அந்த குழந்தை சும்மா ஒரு அம்மா அப்பா வயிற்றில் பிறந்து எங்கேயோ வளரல, அது ஒரு அறிவுக்குள்ளே வளருது, ஒரு நாலேஜ். த சைல்டு இஸ் க்ரோயிங் இன்டு எ நாலேஜ்னு அர்த்தம். இப்போ நாலேஜ்னா என்ன? நோயிங் எப்படி வரும்? சீயிங்கில் தான் வரும், பார்க்குற பார்வை. உலகத்தில் உங்களுக்கு 2 விதமான தன்மை ரொம்ப முக்கியமாக இருக்குது. சைட் அண்ட் சவுண்டுமாங்க. சைட்டு பார்த்திங்கன்னா பர்பஸ்ஃபுல் சீயிங் தான் இருக்குது. ஒரு பழம் சாப்பிட்றதுக்கு பழம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது, கட் பண்ணுறோம், சாப்பிட்றோம். அதாவது ஒரு இதை நாம் உபயோகப்படுத்திகிட்டே இருக்கிறோம், கண்ணை ஒழிய ரசிக்கிறது கம்மியாக இருக்குது. இந்த ரசிப்புத்தன்மை வளர வளர இந்த ரசிப்பு எப்போ வரும்னா, அந்த பொருளை பார்க்க வரும். இந்த பொருளை எப்போ பார்க்கணுன்னா அன்கண்டிஷனலாக பார்க்குறப்போ, ப்ரீகன்சீவ் நோஷன் சொல்லுவோமே, அது இல்லாமல் பார்க்குறப்போ அந்த பொருளை தன்னை விதவிதமாக வெளிப்படுத்தி கொள்ளுது. இப்போ ஃபார் அன் ஆர்டிஸ்ட்டு பார்வையிலேயே மெடிடேஷன் வந்துடும். எப்படின்னா, ஒரு இலையை பார்க்குறோம், இலையை எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியுது, அதோட தன்மை என்ன, அதோட டிசைன் என்ன, தனியாக இலை எப்படி இருக்குது, மரத்தோடு சேர்ந்த இலை எப்படி இருக்குது, மரம் கொஞ்சம் தள்ளி வர்றப்போ என்னோட பர்செப்ஷன், அதாவது என்னோட டைம் அண்ட் ஸ்பேஸ் மாறுறப்போ அது எப்படி இருக்குது, இதெல்லாம் தெரியறப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, இப்போ இலையை ஏன் பார்க்குறோம், ஒரு பூவை ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேள்வி வரலாம். இது ஏன் பார்க்கணுன்னா, பார்க்குற தன்மை நமக்கு ஜாஸ்தி ஆகிரும், அதுக்கு தான் பார்க்குறோம். அப்போது வெளிப்பொருளை பார்க்க நமக்கு உள்ளே இருக்கிறது நமக்கு தெரியுது, நம்மளை பற்றி தெரியுது. பார்வையை இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நான் வெளியில் பார்க்குறது நான் எங்கே உங்களை பார்க்குறேன், நீங்கள் எங்கே என்னை பார்க்குறீங்கன்னா உங்களுக்குள்ளே பார்க்குறீங்க, எனக்குள்ளே நான் உங்களை பார்க்குறேன். அப்போ எல்லாம் என்னோட அந்த பார்வை நடக்கிற விஷயம் எனக்குள்ளே தான் நடக்குது. அதனால் இந்த உலகமே எனக்குள்ளே இருக்குது, இந்த பிரபஞ்சமே எனக்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா நான் அதை அப்படி தான் கிரகிச்சுக்கிறேன். கை நகருது இருக்குது பாருங்கள், கை பென்சில் நகருது, செசிமோகிராஃபிக் நீடில் மாதிரி நகர்ன்றோன்றாங்க. பார்வை அது மேலேயே இருக்கணும், பொருள் மேலே. அந்த பென்சில் மாத்திரம் நகர்ந்துட்டு இருக்கணும். அது பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பார்த்திங்கன்னா டாட்டாக இருக்கும், ஆனால் எல்லாரோட அடையாளமும் அப்படியே வந்துடும். அவர் பார்த்து வரைஞ்ச மாதிரியே இருக்காது, அப்படியே வரும். அதாவது இது என்ன சொல்கிறதுன்னா, மூளை உபயோகப்படுத்தாமல் செய்கிற வேலை. இன்னும் மூளை இல்லாதவனான்னு கேட்கலாம், அப்படி கிடையாது. டிரான்செண்டிங், மூளையை ரொம்ப உபயோகப்படுத்த நானுங்கிற அகங்காரம் வந்துடுது. இப்போ மெடிடேஷனுங்கிறது நானுங்கிறது அடக்கணுன்றாங்க. ஈகோவை நம்ம அடக்க தேவையில்லை, ஈகோவை எக்ஸ்பேண்ட் பண்ணி அதை எல்லாத்தையும் என்கம்பாஸ் பண்ணணும்னு இந்த புக்கில் அவர் சொல்கிறார். ஒரு வட்டம், சின்ன லிமிட்டட் வட்டத்துக்கு ஒரு மையம் கிடைக்கும், மையம் இருக்கும், வட்டம் பெருசாகிட்டே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். வட்டத்தோட ஆரம் பெருசாகிட்டே போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? வட்டமே கண்ணுக்கு தெரியாது, ஆனால் மையம் தெரியும் கண்ணுக்கு. அப்போது அந்த மாதிரி கான்ஷியஸ்னஸ் அல்லது தன்னுடைய அவேர்னஸ் விரியணுன்றார். அதுக்கு ஓவியங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இந்த ஓவியத்தை வச்சு நாம் சின்ன குழந்தைகளுக்கு, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற குழந்தைகள் உட்கார வைக்கலாம். அதாவது அட்டென்ஷன் டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் ப்ராப்ளம்னு இருக்குது. அதுக்கப்புறம் டிஸ்லெக்ஸியான்னு இருக்குது. அதுக்கப்புறம் டிப்ரெஷன் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறவங்கள செட்டில் பண்ணலாம் இந்த ஓவியத்தை வச்சு. இதை நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதை படிக்கிறதுனால டிராயிங் வர்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட, எப்படி வாழ்க்கையை பார்க்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறது எப்படி பார்க்க தெரியணும். ஜனங்களுக்கு பார்க்க தெரிஞ்சாவே சூழ்நிலை மாறி போயிடும்.
ஊர் நல்லா இருக்கும், அழகாக இருக்கும், சுற்றுப்புறம் நல்லா இருக்கும், சுத்தமாக இருக்கும், நல்ல சமுதாயமாக நல்லா வளரலாம் நாம். அதுதான் இந்த புக்கு எனக்கு தர்ற மெசேஜ்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஒரு நல்ல புத்தகம் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். Yes. இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, விலை மதிப்பில்லாத ஒரு செல்வம் அப்படிங்கிறது. இதை பற்றி கூட திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம கவர்மெண்ட்டே ஒரு பெரிய லைப்ரரி வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம். இல்லை, அந்த லைப்ரரி பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ் ஆகுது. இந்த மாதிரி பெரிய பெரிய லைப்ரரிக்குள்ளலாம் போய் பார்க்கும்போது தான் லைப்ரரி வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம், எல்லா புக்கும் அங்கே இருக்க, போயிட்டு எந்த புக்கும் வேணுமோ நம்ம பார்க்கலாம், அவ்வளோதான் மட்டும். ஆனால் அங்கே எவ்வளோ ரெஃபரன்ஸ்க்கு பசங்க வராங்க, எக்ஸாம் டைமில் எவ்வளோ பசங்க வந்து அங்கே புக்ஸ்லாம் எடுத்து படிக்கிறாங்க, எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? இதை பற்றி நான் ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, நார்த் இந்தியாவிலேருந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து சென்னையை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட என்னென்ன இடம்லாம் போகலாம் அப்படின்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க நிறைய இடம்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 days வந்து ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து சுற்றிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கேட்டாங்க, நான் வந்து இந்த மாதிரிலாம் பார்த்தேன், ஆனால் எனக்கு சென்னையில் ஒரு இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாங்க. என்ன இடம் அப்படின்னா அண்ணா லைப்ரரி அப்படின்னு வந்து சொன்னாங்க. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த புத்தகங்கள்லாம் அங்கே இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பாருங்களேன், வேற யாராவது இருந்தால் அங்கே பக்கத்தில் இருக்க கிண்டி பார்க்குக்கு போயிட்டு இந்த இடம் தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அண்ணா லைப்ரரியோட மகத்துவத்தை அவங்க புரிஞ்சிருக்காங்க அப்படின்னா வந்து லைப்ரரி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கோம் இல்லையா? ஸோ நம்ம எல்லாரும் அந்த லைப்ரரி விசிட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் நான் சொன்னேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான பகுதிகள்லாம் இருக்கு. அது நாம கொஞ்சம் ப்ரிப்பேராக இருக்குன்னா ஒரு சின்ன பிரேக் தேவை இல்லையா? ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். உடனே புதியுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவ இன்று வெல்கம் பேக். காலை வேளையில இனிய வண்டி நிகழ்ச்சி எல்லாருமே என்ஜாய் பண்ணிருக்கீங்க. புதியுகம் FM ஸ்டேஷன்ல உங்ககிட்ட பேசி நிறைய விஷயங்களை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருண் அண்ட் சௌமியா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இறையன்பு IAS சார் பேச போறாரு. ஓகே, அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி வந்து பேச போறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். சில திரைப்படங்கள்லாம் வந்து நம்ம பார்ப்போம், அதுல சில வசனங்கள்லாம் வரும். வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில அப்படின்னு ஆரம்பிப்பாங்க, ஐயோ நீங்களும் வாழ்க்கையை பத்தி ஆரம்பிச்சிட்டீங்க, காதலுங்கிறது ஒரு ரோஜா செடி மாதிரி, அந்த மாதிரியா? இந்த மாதிரிலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலேயே இந்த வாழ்க்கையில ஆரம்பிச்சாலே நான் சேனல் மாத்திடுவேன். பட் அதுக்கு ஒரு விதிவிலக்கா தான் வந்து நம்ம இறையன்பு IAS சார் அவர் வந்து கருத்து சொல்ல ஆரம்பிச்சாருன்னா, அவர் வந்து ஒரு விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாருன்னா இன்ட்ரெஸ்டிங்கா எல்லாம் கேட்பாங்க. பொதுவா லைஃப் இஸ் பர்பஸ்ஃபுல், அப்படி வாழ்ந்தா வந்து லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்ல வர்றாரு அவர். லைஃப்ல ஒரு பர்பஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். டெய்லி நீங்க ஒர்க் போறீங்க, ஒர்க் போற வழியில வந்து ஒரு தாத்தாவை பாக்குறீங்க, அந்த தாத்தாக்கு வந்து அதை நீங்க டெய்லி வாங்கி கொடுக்குறீங்க, இதே ஒரு பழக்கமா மாறிடுது. ஸோ நீங்க என்னைக்கா ஒர்க் போறதுக்கு உங்களுக்கு சோம்பேறித்தனமா இருந்துச்சுன்னா நீங்க வந்து தூங்கிடுவீங்க, அப்பா இன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நடுவில் போயிட்டு அந்த தாத்தாவை பார்க்கணும், அவருக்கு நீங்க ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே அவ்வளவு தூரமாவது நீங்க போயிட்டு தான் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுப்பீங்க இல்லையா? எப்பவுமே ஒரு பர்பஸ் இருக்குமா, லைஃப்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையை அழகாக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ பர்பஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் வந்து நம்மளுடைய இறையன்பு சாரும் சொல்ல போறாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாமா? ஒரு முறை பர்னாட் ஷா சொன்னதை நான் ஒரு இடத்துல படித்தேன், எ ஃபியூ பீப்புள் டை ஏர்லி பட் பரீட் லேட்டர் அப்படின்னு. சில பேர் முன்கூட்டியே இறந்து விடுகிறார்கள், தாமதமாக புதைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் அந்த பொன்மொழி. இது நிறைய பேருக்கு பொருந்துமோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து தான் செயல்பாட்டை வந்து நல்லா இருக்கும்போதே நிறுத்திடுறாங்க. நான் சொல்கிறது வேலைக்கு போகிறதில்ல, ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு அதுக்கப்புறம் வேலை தேடி போய் ஒரு இடத்துல வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சுட்டு வரதை சொல்லலை நான். அதான் நான் முதல்லையே சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இந்த பேட் ஃபெய்த்தில் சாத்தர் சொன்ன மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த வேலை தான் நம்ம வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. அதனால் ரிட்டையர் ஆனவுடனே வேறு ஒரு வேலைக்கு போகிறது, அப்புறம் அங்கேருந்து அந்த வேலையில் முடிஞ்சவுடனே வேறு ஒரு வேலைக்கு போகிறது, இப்படி தொடர்ந்து வேலை செய்கிறது, அதுதான் வந்து வாழ்க்கை அப்படின்னு. அது இல்லை வாழ்க்கை என்பது. அப்போ முன்கூட்டியே இறந்து போவதுங்கிறது வேலை செய்யாமல் இருக்கிறது இல்லை, செயல்படாமல் இருப்பது. செயல்படாமல் இருப்பதுன்னா என்ன? வேலைக்கு போகாமல் இருக்கிறது மட்டும் செயல்படாமல் இருக்கிறது இல்லை, யாருக்குமே பயனுள்ளவர்களாக இருப்பதில்லை. வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழாமல் இருப்பது கூட ஒரு விதமான இதுதான், தற்கொலை தான். இப்போ நான் இருக்கேன், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும்ங்க இப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கேன், ஒன்றுமே பண்ணலை. சாப்பிட வேண்டியது, உட்கார வேண்டியது, டிவி பார்க்க வேண்டியது, உட்கார வேண்டியது, ஒரு படம் பார்க்க வேண்டியது, உட்கார வேண்டியது. இது வந்து என்ன மாதிரி வாழ்க்கையில் சேர்த்தி இப்படி நான் ஒரு நாள் கழித்தனா, அந்த ஒரு நாள் நான் வாழ்ந்தேன் என்பதை விட இந்த ஒரு நாள் செத்தேன் என்பது தானே சரி. இன்றைக்கி என் வாழ்க்கையில் என்ன பர்பஸ்? அட்லீஸ்ட் தோட்டத்தில் இருக்கிற 4 செடிக்கு தண்ணி ஊற்றினேன், ஏதோ ஒரு 4 பேருக்கு ஒரு லெட்ரு எழுதினேன், ஏதோ ஒரு 2 பேருக்கு ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு அட்வைஸ் பண்ணேன், ஒரு கவுன்சிலிங் பண்ணினேன்,
என்னுடைய வீட்டில் இருக்கிற யாராவது ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு அட்டை போட்டிருக்கேன், புத்தகத்துக்கு அட்டை போட்டு கொடுத்துருக்கேன், அல்லது அது ஏதோ ஒரு மேப் ரீடிங் பண்ண சொல்லும்போது இந்த கண்ட்ரி பாரு, இங்கே இருக்குது பாரு, சென்னை, பெங்களூர், மேங்களூர் எல்லாம் ஒரே லைனில் இருக்கும் பாரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. என்னுடைய வாழ்க்கை ஒரு பர்பஸோடு இருந்திருக்கு. அப்போ முன்கூட்டியே ஏன் இறந்து போகிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற சலிப்பு, இனிமேல் வந்து நம்ம எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்கிற விரக்தி, அல்லது வந்து சோம்பேறித்தனமாக வாழ்வது தான் சொஃபஸ்டிகேஷன்னு நினச்சிக்கிறது. நிறைய பேர் சொகுசான வாழ்க்கைன்னா என்னென்னா சோம்பலான வாழ்க்கைன்னு நினச்சிட்ருக்காங்க. சோம்பலான வாழ்க்கை வேறு, சொகுசான வாழ்க்கை வேறு. சொகுசான வாழ்க்கைனா நிறைய வசதிகள் வைத்துக்கொண்டு அந்த வசதிகளை எதுக்கு பயன்படுத்துறதுனா இன்னும் சொசைட்டிக்கு ஏதாவது பண்ண முடியுமா நினைக்கிறது தான் வந்து அந்த சொகுசான வாழ்க்கைக்கான நோக்கம். இப்போ ஒருத்தர் ஏர் கண்டிஷன் கம்பார்ட்மெண்ட்டில் இங்கேருந்து மதுரைக்கு போகிறாருன்னா என்னென்ன அர்த்தம்னா, அவர் வந்து அடுத்த நாள் வந்து 18 மணி நேரம் 20 மணி நேரம் தொடர்ந்து பணியாற்ற வேண்டியிருக்கு. நாள் ஓய்வு எடுத்துக்கிட்டால் தான் அடுத்த நாள் ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் அவரால் உழைக்க முடியுங்கிறதுக்கு தான் அந்த சொகுசான வாழ்க்கை அவருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. அல்லது அவர் அப்படி உட்காந்தா நைட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து நோட்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணுறதுக்கு, சைலண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு கண்டூசிவ் என்விரான்மெண்ட் அங்கே கிடைக்குதுன்னா இட்ஸ் ஆல் ரைட். அது சொகுசான வாழ்க்கை சோம்பலான வாழ்க்கைக்காக அல்ல. நிறைய பேர் என்னென்னா சோம்பலாக இருக்கிறது, அது எதுவுமே செய்யக்கூடாது. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தானாக வந்து ப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கெலாம் கூட மெஷின் வந்துடும் நினைக்கிறேன். அந்த மெஷினை நீங்கள் பல்லில் வச்சிங்கன்னா அதுவே ப்ரெஷ் பண்ணி விட்ரும், அதுவே காகல் பண்ணி விட்ரும். அந்த மாதிரிலாம் கூட நாளடைவில் எந்திரங்கள் கண்டுபிடிக்கப்படலாம். ஒரு காலத்தில் கலைவாணர் வந்து பட்டனை தட்டி விட்டால் 2 தட்டில் இட்லியும் கூட சட்னி வந்துடணும், இப்போ பள்ளிக்கூடம் போடாமல் குழந்தைங்க பாடம் கட்டிடவும் கருவியும் வேணும். அந்த சொல்லுவார் இல்லை, அவள் காரில் போவா, ஊரை சுற்றுவா, கண்ணாடி பாப்பா, இவ காட்டுக்கு போவா, களை எடுப்பா, காரியம் பாப்பான்னு ஒரு பாட்டில் வரும். அப்போ வந்து கலைவாணர் பாடும்போது அது ரொம்ப அட்வான்ஸ்டு தாட். அதே மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதே மாதிரி ப்ரஷ் பண்ணுறது கூட பார்த்திங்கன்னா இந்த மெஷின் வரலாம், அதை போட்டால் ஒரு 2 நிமிஷத்தில் அதுவே ப்ரஷ் பண்ணிடலாம். ஏன்னா சோம்பலான வாழ்க்கை வாழ்கிறது தான் வந்து சுகமான வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம உடம்பே வந்து இயங்குவதற்காக படைக்கப்பட்டிருக்கு. நம்ம எவ்வளவு இயங்குகிறோமோ அவ்வளவு வாழ்கிறோம், எவ்வளவு பணியாற்றுகிறோமோ அவ்வளவு வாழ்கிறோம், எவ்வளவு நடக்கிறோமோ எவ்வளவு உழைக்கிறோமோ அவ்வளவு அடர்த்தியாக நாம் வாழ்கிறோம், அவ்வளவு நோயில்லாமல் நாம் வாழ்கிறோம். அதான் சொன்னேன், உங்களுக்கு 10 நிமிஷம் உட்காந்துக்கிட்டு இருந்தாலே கூட முதுகெலும்பு வளைஞ்சிருது. நம்ம உடம்பு வந்து இயங்குவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த லைஃப்பை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாற்றணுன்னா வாழ்நாள் முழுக்க ஒருவர் வந்து உழைத்து கொண்டும் வாழ்ந்து கொண்டும் பயனுள்ள வகையில் தன்னுடைய நேரத்தை செலவழித்து கொண்டும் இருப்பது தான். அது வந்து அலுவலகத்துக்கு போய் உழைக்கிறதுன்னு இல்லை, அலுவலகத்தை தாண்டி ஏதோ ஒரு கடிதம் எழுதுறது, யாரோ ஒருத்தருக்கு வந்து ஒரு முன்னுரை எழுதி கொடுக்கறது, ஒரு அணிந்துரை எழுதி கொடுக்கறது, ஒரு புத்தகத்தை படிக்கிறது, நல்லா இருந்துச்சுன்னா உடனே அவருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறது, அல்லது அதில் இன்னும் கொஞ்சம் சேர்க்கப்படலான்னா அவருக்கு ஒரு கடிதம் எழுதுறது, இது மாதிரி செய்கிறது கூட இயங்குவது தான். இயங்குகிறவர்கள் தான் உயிரோடு இருக்கிறார்கள், சோம்பலோடு இருப்பவர்கள் எல்லாம் ஏற்கனவே மரணத்தை தழுவியவர்கள் என்பதை மனத்தில் வைத்தால் சுறுசுறுப்பான வாழ்க்கையே சொகுசான வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். பர்பஸ்ஃபுல் லைஃப் ஷேப்ஸ் யூ அப்படின்னு வந்து சும்மாவா சொன்னாங்க. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஒரு கோல், என்ன ஒரு எய்ம்ன்றதே தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துல எல்லாரும் ஓடிட்டு இருக்க மாதிரி வந்து எல்லாரும் ஓடுறாங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. வேலைக்கு போகிறோம் ஆனால் சம்பளம் கொடுக்க மாட்டோம், சொன்னால் வேலைக்கு போவோமா? ஒரு பர்பஸ் இருந்தால் தான் வேலைக்கு போவோம் இல்லையா? அதே மாதிரி தான் வந்து நம்ம வாழ்க்கைக்கே ஒரு பர்பஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து நம்மளுடைய சார் சொன்னார். பட் நீங்கள் எவ்வளோ பர்பஸ், எவ்வளோ ரிச், எவ்வளோ மெட்டீரியலிஸ்டிக்காக வாழ்ந்தாலும் கடைசியில் உட்காந்து தண்ணி குடிச்சுதாங்க ஆகணும். அதுவும் வந்து சரிதான். தண்ணி ஏதாவது தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எங்கள் வீட்டிலே இல்லையா, நான் எப்படி கொடுக்குறது? அதுவும் வந்து சரிதான். அந்த தண்ணியே இல்லைன்னா நாங்கள் எப்பப்பா தவிச்ச வாய்க்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்றீங்க. இன்ஃபேக்ட் வந்து நம்ம எல்லாருமே அப்படிதான் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து தண்ணீர் அப்படிங்கறது வந்து ஒரு அத்தியாவசியம் அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்தே இருந்தாலும் இன்னைக்கு அதை நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும்போது இன்னும் ஃபியூச்சர்ல இது எப்படிலாம் போகும் அப்படிங்கிற பயம் இன்னைக்கு மக்கள் மத்தியில வந்திருக்கு. ட்ரூ. நீங்க பேசும்போதே நான் நிறைய விஷயம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து எவ்வளவு விலையேற போகுது, என்னென்ன மாதிரிலாம் வந்து தண்ணியோட எவல்யூஷன் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த நிலைமைலாம் வரக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், இப்போ என்ன நிலைமையில் இருக்குது, தண்ணி அப்படிங்கிற விஷயத்துக்காக ஒரு தனி மனிதன் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிற சொல்றதுக்காக ஒரு கெஸ்ட் வர போகிறாரு வேர்ல்டு வாட்டர் டேயில் ஒரு பிரேக் அப்புறமா. புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக் புதிய FM ஸ்டேஷனில் இனியவா என்று கேட்டுட்ருக்கீங்க. வருண் அண்ட் சௌமியா கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வாட்டர் டே முன்னாடி ஒரு ப்ரீஃப் கொடுத்துருப்போம். தண்ணீர் தினம் ஒரு அத்தியாவசியமான விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம். இந்த தண்ணீர் இல்லை அப்படின்னா வந்து நீங்களும் இல்லை நானும் இல்லை யாருமே இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம வந்து சாப்பாடு கூட இல்லாமல் 40 நாள் வரைக்கும் கூட இருந்தலாம், பட் தண்ணி இல்லாமல் இருக்கவே முடியாது ஒரு நாள் கூட அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம். ஸோ இந்த தண்ணீர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இதை பற்றி நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. சுரேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. இவர் பாத்தீங்கன்னா ஒரு சமூக ஆர்வலர் மட்டும் இல்ல, நீராதிபத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழிபெயர்ப்பு புத்தகத்தை வந்து எழுதியிருக்காரு. இது பாத்தீங்கன்னா ப்ளூ கோவனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேட் விக்டோரியா பார்லோ அப்படிங்கிறவங்களால எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இதை வந்து இவர் மொழிபெயர்த்திருக்காரு. இதுக்காக வந்து ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருது கூட இவர் வாங்கியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். வணக்கம் சார். உங்ககிட்ட முதல் கேள்வி இந்த நாள் பத்தி தான். தண்ணீருக்காக இப்படி ஒரு நாள் அனுசரிக்கப்படுறது ஏன், இதோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்லுங்க. முதல்ல எந்த ஒரு தினமும் அனுசரிக்கப்படுச்சுன்னா 2 காரணத்துக்காக தான் சொல்லுவாங்க. ஒன்று வந்து ஒரு விஷயத்தை பெருமைப்படுத்தணும், இன்னொரு விஷயம் அதோடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக, கொண்டாடுறதுக்காக, அப்புறம் முக்கியத்துவத்தை உணர்த்து. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மார்ச் 22 வந்து வேர்ல்டு வாட்டர் டே டிக்ளேர் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா அதோட முக்கியத்துவத்தை உணர்த்துறதுக்காக தான். ஏற்கனவே பேசுன மாதிரி கடந்த 50 வருடங்களாக நம்ம வந்து இந்த வாட்டர் ரிசோர்ஸை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். அதுலேயும் குறிப்பாக 90களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னமும் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தினது மட்டுமல்லாமல் நீர்நிலைகளை பொல்யூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதனால தான் அதோடைய முக்கியத்துவத்தை உணர்ந்துக்கிட்டு தான் ஐநா சபை 1993 மார்ச் 22 உலக தண்ணீர் தினமாக அறிவிக்கிறாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வருஷம் ஒவ்வொரு தீம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த தீமினுடைய அடிப்படையில் அது சார்ந்த திட்டங்களை அந்தந்த வருஷம் உலக அளவில் உள்ள அரசுகளை பின்பற்றதுக்காக வலியுறுத்துவாங்க, நிதி உதவியெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்ட் எனர்ஜி அப்படிங்கிறதா, நீர் மற்றும் ஆற்றலுங்கிறது தான் தீமாக இருந்திருக்கு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க, தண்ணீர் மற்றும் நீடித்த வளர்ச்சி அப்படின்ட்டு. இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்காகத்தான் இந்த வாட்டர் டேங்கிறத நம்ம வந்து அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். இது இன்னொரு பக்கம் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி 1992 தென்னாப்பிரிக்காவில் நடந்த ஒரு மாநாட்டில் அங்கே என்ன ஐநா பொதுச்சபை அறிவிக்குதுன்னா தண்ணீர் என்பது ஒரு பொருளாதார மதிப்பு கொண்ட ஒரு பொருள். அதை வந்து நம்ம வந்து அடிப்படை பொருள் அப்படிங்கிறத தாண்டி ஒரு கமாடிட்டியை நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அறைகூல் விடுறாங்க. 93 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் என்ன சொல்லுதுன்னா தண்ணீரை வந்து தனியார் மயமாக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை விடுறாங்க. காட் ஒப்பந்தத்துலேயும் தண்ணீரை வந்து ஒரு பண்டமாக தான் பார்க்குறாங்க. இது எல்லாமே 90கள் நடந்தது. அதே டைமில் தான் ஐநா சபையை வந்து 93 மார்ச் 22 வந்து உலக தண்ணீர் நாளாக அறிவிக்குது. இப்போ இதையும் நீங்கள் தொடர்பு படுத்தி பார்த்துக்கிறோங்கிறத. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார் சொல்லும் போதே வந்து தெரியுது, ஒரு தண்ணீர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 60களில் ஒரு 50களில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அப்படியே என்ன சொல்கிறது ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னைக்கு வந்து ஃப்ரீயா அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாதுன்ற அளவுக்கு தான் வந்து இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஃப்ரீயாக மட்டும் இல்லை, க்ளீனாகவும் கிடைக்கும்னு சொல்லலாம்ல. ஆமாம், அதுவும் சரி தான். இப்போ தனியார் மயமாக்கப்படுதல் அப்படிங்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து தனியாரில் கொடுக்குறது தான் வந்து சில சமயம் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட். இதே வந்து நம்மளுடைய நார்மலாக கிடைக்கிற தண்ணி விட அதுதான் வந்து பெட்டர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இது ஏன் வந்து இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? ஏன்னா ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வந்து தண்ணீர் வந்து அப்படி ஒரு ஆத்துல இருந்து கூட தண்ணீர் எடுத்து வந்து குடிச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து தண்ணியை வந்து விலை கொடுத்து நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வர்றதுக்கு வந்து என்ன காரணம்? ரொம்ப எளிமையாக சொல்லிடலாம். முதல்ல ரொம்ப பாதுகாப்பான குடிநீர் அப்படிங்கிறது வந்து பாட்டில் வாட்டருங்கிற ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க. அது ஏற்கனவே வந்து அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் சொல்லிட்டு ஒரு அமைப்பு தான் இந்த தனியார் நிறுவனங்கள் தயாரித்து கொடுக்குற அந்த வாட்டர் பாட்டிலாம் எடுத்து செக் பண்ணிவிட்டு அதில் வந்து அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு அதிகமாக பெஸ்டிசைட்லாம் இருக்கிறதா சொல்லி பெரிய இஷ்யூ ஆனது. அப்புறம் அது அந்த விஷயம் படிஞ்சு போச்சு, அது வேறு விஷயம். இப்போ நம்ம தண்ணியை காசு கொடுத்து ஏன் வாங்குறதுக்கு 2 விஷயம் நம்ம சொல்லி ஆகணும். உளவியல் ரீதியாகவும் நிலவியல் ரீதியாகவும் என்ன நடந்ததுங்கிற சொல்லிடுறேன். இப்போ நிலவியல் ரீதியானா 50களுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம கிரவுண்ட் வாட்டர்ஸ் எல்லாமே சுத்தமாக தான் இருந்தது. அதன் பிறகு தண்ணியை நீங்கள் தனியார் மயமாக்க புதிய புதிய நிறுவனங்கள் உள்ளே வர்றாங்க. அவங்க நம்ம தண்ணீர் ஆதாரத்தை வந்து ட்ரில் பண்ணி எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அவங்க பயன்படுத்தி மறுபடியும் கழிவுகளை மறுபடியும் அதே பக்கமாக விடுறாங்க. அது மறுபடியும் எடுக்கப்பட்ட தண்ணீர் இருக்கிற அதே இடத்துல சேர்ந்து போயிடுது. மறுபடியும் அந்த பக்கம் இருக்கிற மக்கள் அதை குடிக்கிறாங்க. அதனால நோய் உண்டாகுது.
இப்போ என்ன நடக்குதுன்னா இப்படியாக தண்ணீர் கெட்டு போக தண்ணீர் சார்ந்த நோய்கள் வர வர பொதுமக்களுடைய உளவியல் என்ன பதியப்படுது அப்படின்னா பாட்டில் வாட்டர் தவிர கேன் வாட்டர் தவிர மித்த அனைத்துமே உங்கள் உடல்நிலைக்கு ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு உளவியல் ரீதியாக உருவாக்கிடுறாங்க. ஸோ நம்ம நிலவியல் ரீதியாக ஏற்பட்ட மாற்றங்கள் அப்படிங்கிறது உளவியல் ரீதியாக நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்துறது விளைவு தான் இன்றைக்கி வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குறது மாதிரி ஒரு சூழல் இருக்குது. ஏற்கனவே தண்ணியை வந்து வெறும் தண்ணின்னு சொல்கிறல ப்ளூ கோல்டுன்னு தான் சொல்கிறாங்க, நீல தங்கம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த தங்கம்னு ஏன் சொல்கிறோம்னா அந்த தங்கத்தை வச்சு இன்றைக்கி இந்தியாவில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு 1000 கோடிக்கு உங்களுக்கு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அந்த 1000 கோடியில் சென்னையில் மட்டுமே 250 கோடி நடக்குது. இப்போ சென்னையில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 7 லட்சம் லிட்டர் தண்ணியை உறிஞ்சி எடுக்கிறாங்க. அதில் 5 லட்சம் ப்ரைவேட் பிளேயர்ஸ் எடுக்கிறாங்க, எம்என்சி எடுக்கிறாங்க, மல்டிநேஷனல் கம்பெனி. வெறும் 2 லட்சம் தான் அரசாங்கம் எடுக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணீரை வெவ்வேறு தொழில்நுட்பங்களை உட்படுத்தி சுத்தமாக்கி தர்றதாக இன்னொரு விளம்பரம் நமக்கு சொல்லிடுறாங்க. அல்ட்ரா வயலட்டட் ட்ரீட்டட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தொழில்நுட்பமெல்லாம் பயன்படுத்தி அந்த தொழில்நுட்பமே ஒரு 700 கோடிக்கு ஒவ்வொரு வருஷம் நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. தண்ணியை தனியார் மயமாக்குனதில் முக்கியமான பங்கு தாயகமாக விளங்கியது பார்த்திங்கன்னா பிரிட்டன் தான். 1989 அந்த நாட்டுடைய பிரதமராக இருந்த மார்கரெட் தாட்சர் என்ன பண்ணுறாங்கன்னா தனியார் மயம் ஆக்கிடுறாங்க. தேம்ஸ் நதியை விற்றுட்டாங்க. தேம்ஸ் நதியை விற்றுட்ட பிறகு அங்கே இருக்கிற மக்கள் தாங்கள் குடிக்கிற தண்ணீருக்கு காசு கொடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்துடுது. இன்னொரு பக்கம் விளம்பர யுக்தியை பயன்படுத்துகிறாங்க. விளம்பர யுக்தினா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஃப்ரெஞ்சு கம்பெனி, அந்த கம்பெனியுடைய வாட்டர் பாட்டிலை இந்த பக்கம் ஃப்ளெக்ஸ் போர்டில் அடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கழிவறையுடைய படம் போடுறாங்க, ஒரு டாய்லெட்டோட படம். இப்போ என்ன அதோடைய இன்டைரக்டாக என்ன சொல்ல வர்றாங்கன்னா உங்களுக்கு கார்பரேஷன் தண்ணி கொடுக்குதில்ல, அந்த தண்ணியை வச்சு நீங்கள் குடிக்க முடியாது, கழிவறைக்கு தான் நீங்கள் பயன்படுத்தலாம். எங்கள் நிறுவனம் தயாரித்து கொடுக்குற தண்ணீர் தான் குடிப்பதற்கு சுத்தமான தண்ணீர்னு சொல்லிட்டு இப்படி விளம்பர யுக்தியை பயன்படுத்தி நம்மளை மழுங்கடிக்கிறோடைய விளைவு நம்ம பயந்துக்கிட்டு போய் ஆல்டர்னேட்டிவ் நமக்கு இல்லை. உண்மையிலே நம்முடைய நீராதாரங்கள் பொல்யூட் ஆகிருக்கு. பொல்யூட் ஆனது யாருங்கிறது அது காரணம், அது வேற பக்கம், அது ஒரு பெரிய அரசியல், அது நம்ம போக வேண்டியதில்லை. எனவே இந்த என்னவா மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா தண்ணீர் பொல்யூட் ஆனதுனால நம்ம வந்து பாட்டில் வாட்டர் குடிக்கிறோம்ட்டு. ஆனால் இன்னொரு கருத்து சொல்கிறாங்க, வாட்டர் பாட்டில் விற்கிறதுக்காக தான் தண்ணீரை பொல்யூட் பண்ணுறாங்களான்ட்டு. அப்போ இது எது உண்மை அப்படிங்கிறத வந்து இன்னமும் ஆராய்ச்சிக்குரிய விஷயமாகவே இருக்குது. எனவே மக்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லாத வரையிலும் அவர்கள் வந்து இந்த கேன் வாட்டர் நோக்கி வாட்டர் பாட்டில் நோக்கி ஓடத்தான் செய்வாங்க. அவங்க ஆல்டர்னேட்டிவ் நம்ம காட்டணுங்கிறது தான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரிசர்வாயர்ஸில் வந்து 39% தண்ணி மட்டும் தான் மிச்சம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப லெஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கரெக்ட். ஃபர்ஸ்ட்லாம் வந்து யார் வீட்டில் போய் கேட்டாலும் கேட்காமலே தண்ணி தான் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போலாம் வந்து சாப்பாடு பிரியாணி இந்த சாப்பிட்டு இருந்தால் கூட பாதி கொடுத்துருவாங்க போல இருக்குது. பட் தண்ணி கிட்ட சாரிங்க நாங்களே கேனில் வாங்கியிருக்கோம், உங்களுக்கு எப்படிங்க கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து இன்னும் மோசமாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக் புதிய FM ஸ்டேஷனில் இனியவன் நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. வேர்ல்டு வாட்டர் டேயில் நல்லா காலையில் டிஃபன் சாப்பிட்டு அதுவும் காரமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு அப்படியே தண்ணி குடிக்க தேடுறப்போ வீடு ஃபுல்லாக தேடியும் தண்ணி இல்லைனா நம்மளுக்கு எப்படி இருக்கும், அந்த நிலைமையில் இருந்தால் தான் தெரியும் வாட்டரோட முக்கியத்துவம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஓகே, பட் அந்த அளவுக்கு ஒரு நிலைமை கூட வர வேண்டாம். இப்போவே நம்மளுக்கு வந்து அந்த ஒரு நிலைமை வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சார் சொல்லும்போது எனக்கே வந்து லைட்டாக பயமாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ வந்து நீங்கள் சொல்கிற அந்த தப்பெல்லாம் வந்து திருத்திக்கோங்க, தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. எஸ், இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, தொடர்ந்து பேசலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா வந்து அரசாங்கம் நிலத்தடி நீரை வந்து சேமிக்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப வருஷமே இதை பற்றின ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்திட்டு வராங்க. ஆனால் இந்த நிலத்தடி நீரை நாம சேமிச்சாலும் அதை கொஞ்சம் வந்து மாசுபடுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தும் வந்து இருந்துட்டு வருது இல்லையா? ஸோ எந்தெந்த விதத்திலலாம் இந்த நிலத்தடி நீரை வந்து மாசுபடுத்திட்டு இருக்கோம்னு சொல்ல முடியுமா? முதல்ல நிலத்தடி நீரை மாசுபடுத்துவது பொதுமக்கள் அல்ல. அப்படி அவங்க பண்ணால் கூட ரொம்ப வியக்கிற அளவுக்கு தான் அவங்க பண்ணுவாங்க, நெக்லிஜிபிள் அளவுக்கு தான் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் உண்மையிலேயே நிலத்தடி நீரை மாசுபடுத்துவது என்பது பெரும் நிறுவனங்கள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் கம்பம் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் ஒரு நாளைக்கு இந்த தனியார் தண்ணீர் நிறுவனம் 2,25,000 லிட்டர் ட்ரில் பண்ணி எடுக்கிறாங்க. ஓகே, மறுபடியும் அதே தனியார் நிறுவனம் அதே கழிவுகளை அந்த பகுதியில் தான் விடும். அப்போ அந்த எடுக்கப்பட்ட தண்ணீருக்கு பதிலாக இந்த கழிவு நீர் அதில் போய் சேர்ந்துடும். ஒருவேளை இந்த தனியார் நிறுவனத்துடைய அந்த பிளான்ட்டு கடற்கரை ஓரமாக அமைஞ்சிருந்துச்சுன்னா கடற்கரை ஓரமாக இருக்கிற நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுத்த பிறகு அங்கே எம்டி ஆயிரும். அப்போ அந்த இடத்துக்கு
கடலுடைய அடிப்பகுதியிலேருந்து தண்ணீர் கடல் தண்ணீரெல்லாம் அங்கே போய் சேர்ந்து அங்கே இருக்கிற மக்களுடைய குடி தண்ணீர் பார்த்துட்டு உப்பு கரிக்க ஆரம்பிச்சோம். இப்போ அந்த மாதிரியான பொல்யூட் பண்ணுறது தனியார் நிறுவனம். அதே மாதிரி ராஜஸ்தானில் இன்றைக்கி வாட்டர் லெவல் கிட்டத்தட்ட 40லேருந்து 80 அடி கீழே போயிடுச்சு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்து 10 அடியிலேருந்து 15 அடியில் தண்ணி வந்து இருந்திருக்கு. இப்போ அங்கே ஒரு போராட்டம் நடந்து அப்புறம் அங்கே இருக்கிற தனியார் நிறுவனத்தை வந்து வெளியேற்றதாக மக்கள் போராடிட்டு இருந்தாங்க. இந்த தனியார் நிறுவனங்கள், இந்த தனியார் தண்ணீர் நிறுவனங்கள் எல்லாமே இந்த கெமிக்கல்ஸை பயன்படுத்தி தான் தண்ணீரை சுத்தம் பண்ணுவாங்க, தங்களுடைய குளிர்பானங்களை தயார் பண்ணுவாங்க. மறுபடியும் அந்த கெமிக்கல்ஸை அந்த பக்கத்துலேயே விட்டுட்டு போயிடுறதுனால அவைகளும் அப்படியே பூமியின் அடியில் போய் சேர்ந்து போயிடுது. இப்போ இதெல்லாமே வந்து இவர்களுடைய இந்த கவனக்குறைவால் தான் இந்த நிலத்தடி நீர் பாதிக்கப்படுதே தவிர பொதுமக்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேராக தான் பொல்யூட் பண்ணுறாங்க. அவங்க ஏற்கனவே கன்வென்ஷன் மரபார்ந்த ரீதியில் அந்த தண்ணீரை சுத்தப்படுத்துகிற வழிமுறைகள் எதுவும் வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி எந்தவித பொருளாதார ஆசையெல்லாம் இல்லை. பட் இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு இருக்கிற பொருளாதார ஆசை தான் இந்த மாதிரி நம்ம நிலத்தடி நீரை மாசுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு பேங்க் வந்து டெபாசிட் இருந்தால் தான் அதனால் கடன் கொடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. இங்கே பூமிக்கு அந்த கான்செப்டை நம்ம அப்ளை பண்ணுறதே இல்லை. ஒரு தாது, ஒரு கனிமம் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருக்குன்னா அந்த தனிமத்தை வெட்டி எடுத்துவிட்டு அந்த இடத்த மூடி வச்சுட்டு உடையாந்துருவோம். ஆனால் தண்ணி அப்படி இல்லை, ரீசார்ஜபிள். ஒரு இடத்துல தண்ணீரை நம்ம உறிஞ்சி எடுத்தோம்னா மறுபடியும் அதே இடத்துக்கிட்ட தண்ணீரை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு பர்டிகுலர் தங்கத்தை ஒரு இடத்துல வெட்டி எடுக்கிறோம், தங்க வேலை கோலார் தங்க வேலை மூடிட்டாங்கல்ல, அது மாதிரி அந்த இடத்துல தண்ணீரை உறிஞ்சிட்டு தாதுக்களை வெட்டி எடுத்த மாதிரி மூடிட்டு வந்துடுறோம். இப்போ இது மாதிரியான விஷயங்கள் தான் நம்முடைய சுற்றுச்சூழலை பாதிக்குது. இதில் மக்கள் குற்றம் சாட்டப்பட வேண்டியவர்கள் அல்ல அப்படிங்கிறது தான். ஓகே. அண்ட் வாட்டர் பட்ஜெட்னு வேறு எதை சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வாட்டர் பட்ஜெட்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து தண்ணிக்கு வந்து ஃப்ரீயாக வரும், குடிச்சிருவோம். இப்போ வந்து ஒரு வீட்லேயும் வாட்டர் பட்ஜெட்னு தண்ணி கேன் வாங்குறதுக்கு தனியாக ஒதுக்கி வைக்கிறாங்க. ஸோ அந்த வாட்டர் பட்ஜெட் நான் சொல்ல, இதில் ஏதோ வாட்டர் பட்ஜெட்னு புதுசாக ஒரு டேர்ம் சொல்கிறாங்க. அதுக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டோட பொருளாதார தேவைக்கு வந்து வருஷம் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்தியா போன்ற நாடுகளில் இந்த வாட்டர் பட்ஜெட்டுங்கிற கான்செப்ட் இன்னும் பெருசாக ஃபெமிலியர் ஆகலை. அமெரிக்காவில் இந்த விஷயம் கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்குது. ஏன் ஆகலை அப்படிங்கிறது அப்புறம் பார்க்கலாம். ஆனால் வாட்டர் பட்ஜெட் என்ன ஒன்றும் இல்லை, என்னுடைய வீடு இருக்குது, அவருடைய சதுர அடி எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் நான் வீடு கட்டியிருக்கேன், எத்தனை அறைகள் இருக்குது, மாடி இருக்கா, புல்வெளி இருக்கா, எங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனை, குழந்தைகள் எத்தனை, இப்படிலாம் கால்குலேட் பண்ணிடுவாங்க. கால்குலேட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணீரை மட்டும் அவங்களுக்கு அந்த வீட்டுக்கு நம்ம வந்து டேப் வச்சு விடுறது. ஓகே. அப்போ இது மாதிரி விட்டோம்னா ஒரு உலக அளவில் தண்ணீரை பயன்படுத்துறதுல ஒரு அசமத்துவம் இருக்குது, ஒரு சமமின்மை இருக்குது. வடகோளத்துக்கும் தென்கோளத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. இப்போ வடகோளம்னு பார்த்தீங்கன்னா பணக்கார நாடுகள் இருக்க ஏரியா, அந்த ஏரியாவில் உள்ள ஒருத்தர் தண்ணீரை பயன்படுத்துறதுக்கும் தென்கோளத்தில் உள்ள இந்தியா போன்ற ஆசிய நாடுகளில் உள்ள ஒருத்தர் தண்ணீரை பயன்படுத்துறது கிட்டத்தட்ட 40லேருந்து 70 விழுக்காடு வித்தியாசம் இருக்குது. வட அமெரிக்கர் ஒருத்தர் ஒரு நாளைக்கு 600 லிட்டர் ஆவரேஜாக பயன்படுத்துகிறார், வட அமெரிக்கர் ஒருத்தர். ஆனால் இந்தியர் ஒருத்தர் ஒரு நாளைக்கு 50 லிட்டர் தான் பயன்படுத்துகிறாரு. ஓகே. ஆப்பிரிக்கர் ஒருத்தர் வெறும் 6 லிட்டர் தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி அசமத்துவத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு வாட்டர் பட்ஜெட் நிச்சயமாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாட்டர் பட்ஜெட் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பணம் கொடுக்கறதுக்கு வசதி இருக்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் தண்ணியை உங்கள் இஷ்டத்துக்கு பயன்படுத்துறதுக்கு ஒரு அரசாங்கம் அலோவ் பண்ணக்கூடாது. அதாவது தங்கம்னு சொல்லிட்டோமே, அது தங்கத்தை பயன்படுத்த மாதிரி பயன்படுத்த வேண்டியிருக்கு. வாட்டரில் 2 சொல்கிறாங்க, கிரே வாட்டர்னு ஒன்று சொல்கிறாங்க, பிளாக் வாட்டர்னு ஒன்று சொல்கிறாங்க. கிரே வாட்டர்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து பாத்ரூம் பயன்படுத்துகிற தண்ணீர், பாத்திரம் கழுவுற தண்ணீர், இந்த தண்ணீர் எல்லாமே நம்ம மறுபடியும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை குடிக்கோட பயன்படுத்திக்கலாம். டாய்லெட்டுக்கு பயன்படுத்துகிற தண்ணீரை மறுபடியும் நம்ம சுத்திகரித்து அதை புழங்குறது பயன்படுத்திக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்டர் பட்ஜெட்லாம் இந்த விஷயங்கள்லாம் வருது. இந்தியாவில் வந்து ஒரு திட்டத்தை நம்ம ஆரம்பித்து வாட்டர் பட்ஜெட் போட்ட திட்டங்களை ஆரம்பித்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி 120 கோடி மக்கள் தொகை உள்ள ஒரு நாட்டில் அதை கொண்டு வரதுக்கு காலங்கள் பிடிக்கும். இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு தற்காலிக தீர்வாக கூட இந்த வாட்டர் பட்ஜெட் இருக்கலாம். நிரந்தர தீர்வுங்கிறது இந்த நீர்நிலைகளை நம்ம வந்து இந்த பன்னாட்டு நிறுவனங்கள்ட்ட காப்பாற்றி கொண்டு வரது தான் நிரந்தர தீர்வாக இருந்தால் கூட தற்காலிக தீர்வாக கூட இந்த வாட்டர் பட்ஜெட் அப்படிங்கிறது நம்ம கொண்டு வந்தால் நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவோம். இந்த வாட்டர் பட்ஜெட் இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கையில் இன்னொரு வாட்டர் பட்ஜெட் வந்து இந்த பெருநிறுவனங்கள் நமக்கு வந்து சொல்கிறாங்க. என்ன அவங்க சொல்கிற வாட்டர் பட்ஜெட்னா, அது 2002 தென்னாப்பிரிக்காவில் ஒரு மீட்டிங் போடுறாங்க. அதுக்கு பேர் வேர்ல்டு சமிட் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீடித்த வளர்ச்சிக்கான உலக உச்சி மாநாடுன்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம தண்ணீர் பற்றாக்குறையில் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தும் சொல்லி வாட்டர் பட்ஜெட் போட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்க பட்ஜெட் என்ன போடுறாங்கன்னா,
இருக்கிற நீர் ஆதாரங்கள்லேருந்து தண்ணீரை எடுத்து எப்படி அதை கேன் வாட்டரா பாட்டில் வாட்டரா கன்வெர்ட் பண்ணி கமர்ஷியலாக மாற்றலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பட்ஜெட் போட்டு அதுக்கு பெரிய மாநாடு போட்டு அந்த மாநாட்டுக்கு ஆகிற செலவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $75 மில்லியன் செலவு பண்ணி அந்த மாநாடு போடுறாங்க. அவங்களே நிறைய தண்ணியை வேஸ்ட் ஆமாம், பண்ணுவாங்க. அதை சொல்கிறேன். அதில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 700 பிரதிநிதிகள், அது இல்லாமல் 100 சிஇஓஸ் யாருன்னு பார்த்தா உலக அளவில் இருக்கிற இந்த தண்ணீர் நிறுவனங்களுடைய சிஇஓஸ் இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க. தென்னாப்பிரிக்காவில் நடக்கிற இந்த மாநாட்டில் அவங்க தங்கியிருக்கிற அறையோட வாடகை கிட்டத்தட்ட $1100. தென்னாப்பிரிக்காவில் ஒரு சாதாரண மனுஷனுடைய மாச சம்பளத்தை விட அவர்கள் தங்கிய அறையினுடைய வாடகை ரொம்ப அதிகம். அவங்க அந்த தங்கின நாட்களில் என்னென்ன சாப்பிட்டாங்கன்ட்டு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தா பிரமிக்கத்தக்கவையில் இருக்குது. 800 கிட்டத்தட்ட 80,000 வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க தங்கின நாளில். அதே மாதிரி கடல் சிப்பிகள் ஒரு 5000 கடல் சிப்பிகள் உணவாக பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 350 கிலோ நண்டுகள் சாப்பிட்ருக்காங்க, 850 கிலோ மாட்டு இறைச்சி, 165 கிலோ சல்மான் மீன் ஒரு டைப்பு அந்த மீனை சாப்பிட்ருக்காங்க, 400 கிலோ பன்றி இறைச்சி. ஓகே, இதுக்காக தான் போனது மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம தண்ணீர் பத்தலையே சொல்லி வாட்டர் பட்ஜெட் போட சொல்கிறோம். அவங்க தண்ணீரை விற்பதற்காக தனி பட்ஜெட் போட்டு இருக்காங்க. அவங்கள்ட்டேருந்து தண்ணீரை காப்பாற்றுறது தான் இன்றைக்கி நமக்கு நம்மள பெரிய சவாலாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது தான் ஞாபகம் வருது. அப்போ சப்போஸ் வந்து 3ஆம் உலகப் போர் அப்படின்னு ஒன்று நடந்தால் அதுக்கு மெயின் ரீசனாக வந்து வாட்டர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்தா அதை நம்ப தான் தோணுது இல்லையா? அதுவும் வந்து ரொம்ப தொலைவில் இல்லையோ அப்படிங்கிற அச்சமும் வருது அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றினா வந்து பேசும்போது வந்து ஒரு சிறிய டவுட் வருது சார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அந்த காலத்தில் தான் இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு நம்ம நினச்சா இப்பயும் இது நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் இவங்க வந்து தண்ணியை வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து பல கிலோமீட்டர்கள் நடந்து போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்னும் நிறைய இடத்துல வந்து இன்னி வரைக்கும் வந்து இந்த ஒரு விஷயம் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ பெண் விடுதலை இதுக்கும் தண்ணீருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்லை, நிச்சயம் இருக்குது. தென்னாப்பிரிக்காவில் பெண்கள், அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாமே ஒரு நாளைக்கு தண்ணி தேடி அலைகிற தூரம், வெவ்வேறு இடத்துல இருக்கிற பெண்கள் தண்ணீருக்காக அலைகின்ற ஒட்டுமொத்த தூரத்தை கிலோமீட்டர் அளவில் நம்ம கணக்கிட்டு பார்த்தோம்னா அந்த கிலோமீட்டர் எதுக்கு சமமாக இருக்குன்னு பார்த்தா நீங்கள் நிலவுக்கு சென்று வர ஆகின்ற தூரம் இருக்குது பாருங்கள், அதை விட 16 மடங்கு அதிகம் இவர்கள் தண்ணீர் தேடி அலைகிற கிலோமீட்டர்ஸ். அப்போ தென்னாப்பிரிக்காவில் நீங்கள் தண்ணீருக்காக அந்த மக்கள் படுகின்ற பாடு, தண்ணீர் எடுக்க போகிறாங்க, தண்ணீர் கிடைக்கலன்னு திரும்ப வருகின்ற பொழுது அனாதிக்க சமுதாயத்தில் தண்ணீர் நீ ஏன் கொண்டு வரல அப்படின்னு சொல்லி ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகின்றார்கள் பெண்கள். அப்போ அந்த மாதிரியான உளவியல் அழுத்தமும் பெண்களுக்கு தான் இருக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் இன்னொரு விஷயம் அதில் சொல்லணும். நைரோபிங்கிற ஒரு நாட்டில் கிபேராங்கிற ஒரு இடம், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1,00,000 பேருக்கு வெறும் 600 டாய்லெட் தான் இருக்குது. 1,00,000 பேருக்கு 600 டாய்லெட் இருக்கிற பொழுது அங்கே பெண்களுடைய நிலை நம்ம யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ தண்ணீர் இல்லை. அதனால ஆத்திர அவசரத்துக்கு பெண்கள் எல்லாமே அந்த கேரி பேக்கு டாய்லெட்டாக யூஸ் பண்ணிட்டு பயன்படுத்துகிறாங்க. அதையே பறக்கும் கழிவறைகள் நக்கலாக கூட அந்த ஆண்கள் பேசுகிறாங்க. பறக்கும் கழிவறைகளை பெண்கள் பயன்படுத்துகிறாங்க சொல்லி நம்ம நக்கலாக பேசுகிறாங்க. அப்போ ரொம்ப தூரம் போயிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு வர்றாங்க, தண்ணி கிடைக்கல, வீட்டில் உள்ள ஒரு ஆண் மக்களுடைய பேச்சுக்கு ஏச்சுக்கும் ஆளாகிறாங்க. அவங்க வந்து பெண்களுங்கிறதுனால அவங்க இருக்கிற பிரத்யேக பிரச்சனைகளுக்கும் தண்ணி இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்க ஆளாகிறாங்க. அதனால தண்ணீருக்கான போராட்டத்தில் முன் நிற்பது யாருன்னு பார்த்தா அவங்களா தான் இருக்கிறாங்க. வரலாறு அதான் சொல்லுது. மெக்சிகோவில் வந்து மசாகுயஸ்ங்கிற ஒரு பழங்குடியின பெண்கள் தான் அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தை எதிர்த்து, தனியார் மையத்தை எதிர்த்து அந்த நாட்டுடைய நீர்நிலைகளை அந்த தனியார் நிறுவனத்தை பிடிங்கி கொண்டு வர்றாங்க. அதுக்கு முன்னின்று போராட்டம் நடத்தியது யாருன்னு பார்த்தா இந்த பெண்கள் தான். பிளாச்சி மாடாவிலையும் பெண்கள் நின்று தான் போராடுறாங்க. ராஜஸ்தானில் யார் முன்னின்று போராடுறாங்கன்னு பார்த்தா பெண்கள் தான். உத்தரப்பிரதேசத்துலேயும் அவங்க தான் இருக்காங்க. இப்போ தண்ணீர் பிரச்சனைன்னு பார்த்தா 2 பேரும் முதல்ல பாதிக்கப்படுவாங்க, பெண்கள், பழங்குடியினர்கள். வந்தால் அந்த பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் பழங்குடி மக்களை அடித்து துரத்திடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல தண்ணீர் வளம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் விமென்ஸ் என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பு ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, தண்ணீர் சார்ந்த வேலைகளில் 80% பேர் பெண்கள் தான் பங்கேற்கிறாங்க. ஆக தண்ணீர் வளத்தை நீங்கள் அதிகரிக்கணும்னு ஒரு அரசாங்கம் நினைக்குதோ, இல்லை ஒரு தண்ணீர் வளத்தை தனியார் மயமாக்குன்னு அரசாங்கம் நினைச்சா கூட அந்த டெசிஷன் மேக்கிங் பாடியில் பெண்களுக்கு இடம் வேண்டும். கொள்கை வகுக்கின்ற இடத்துல பெண்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பாடி கேட்குறாங்க. இதை நம்ம வரவேற்றாகணும். ஏன்னா தண்ணீர் சார்ந்த விஷயங்களில் அதிகமாக அலைவதும் காயப்படுவதும் பெண்கள் அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு இந்த கொள்கை முடிவில் இடம் கொடுப்பது மூலமாக அதிகாரம் வழங்குகிறோம். இப்போ அதிகாரம் வழங்குதல் என்பது ஒரு வகையான பெண் விடுதலைக்கான ஒரு வடிவம் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன்.
ஓகே, பொதுவாக வந்து வாட்டர் மேலே இருக்க ஆட்டிடியூடே வந்து நம்மளுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து ஸ்டார்டிங்கில் கேனுக்கு காசுலாம் கொடுத்து வாங்கினதில்லை. அது மட்டும் இல்லாமல் சேமிக்கணும்னு நினச்சதில்லை. எல்லாருமே வந்து டேப்பை திறந்து தான் விட்டுருவாங்க. அதை வந்து போனால் போட்டும், அதாவது தண்ணி மாதிரி செலவழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேஸே இருக்குது நம்ம ஊரில். அந்த ஆட்டிடியூடை மாற்ற வேண்டிய ஒரு டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சிச்சு. ஸோ அந்த ஃப்ரேஸை மாற்றி தண்ணி மாதிரி செலவழிக்காமல் தண்ணி மாதிரி சேமிக்கணும் அப்படிங்கிற ஃப்ரேஸ் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும் இல்லையா? நிச்சயமாக வரும். இப்போ வந்து சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரியாக இருந்தது, இன்னைக்கு வந்து கட்டாயப்படுத்தி நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல வேண்டியதாக மாறிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்து முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே அவங்களோட அம்மாவுக்கு வந்து மதிப்பு கொடுப்பாங்க. இப்போ நீ வந்து இல்லை நீ அம்மாவுக்கு மதிப்பு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு வந்து நீ தண்ணியை வந்து சேமிச்சே ஆகணும், தண்ணியை வந்து நீ மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டாயத்தில் வந்து மக்களை நம்ம வந்து நிறுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம் இல்லையா? ஸோ இது வந்து ஏற்கனவே வந்து இருந்துட்டு வந்த விஷயம், நடுவில் நம்ம மறந்துட்டோம் அப்படிங்கிறத வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு டாபிக்ல வந்து நம்ம பேசியிருக்கோம். ஸோ நம்மளோட கேள்விகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா வந்து பதில் சொன்னதுக்காக நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். எங்களோட கேள்விக்கு உங்களோட பதிலாம் வந்து வாட்டர் மாதிரி கிறிஸ்டல் கிளியரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனிய வைப் இன்ட்ரோ. வெல்கம் பேக் புதிய FM ஸ்டேஷனில் இனியவன் நிகழ்ச்சி. எல்லாருமே காலை வேலையில் கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு வேர்ல்டு வாட்டர் டேல நம்ம கெஸ்ட் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருப்பாரு. பயமுறுத்துற மாதிரியும் இருந்திருக்கும், கொஞ்சம் இண்டிகேட் பண்ற மாதிரியும் இருந்திருக்கும். பட் நம்ம அதை பாசிட்டிவாக எடுத்துட்டு லைஃப்க்கு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரலாம். என்ன சொல்றீங்க சௌமியா? நிச்சயமாயா. இன்ஃபேக்ட் அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து எனக்கே பயமா இருந்தது அப்படின்றத நான் ஒத்துக்கணும் தான். ஆனா வந்து நாம செய்யக்கூடிய தவறுகள், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்கிற விஷயத்தையும் வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு என்லைட் பண்ணி காமிச்சிருக்காரு தான் சொல்லணும். காமிஸ்டார் அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷம் தான். அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பொதுவாக சொல்லுவாங்க, நீ எப்படி இருக்க, உங்க அப்பா மாதிரி தானே இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம முன்னோர்கள் மாதிரி நம்ம இருந்திருந்தா பரவாயில்லையே, முன்னோர்கள்லாம் கரெக்டா வாட்டர் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுவும் வந்து சரிதான். இன்ஃபேக்ட் நம்மளுடைய தமிழர்களுடைய நீர் மேலாண்மை அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய விஷயம். அந்த காலத்துல வந்து நம்மளுடைய அவர் கூட வந்து நம்மளோட கெஸ்ட் கூட வந்து சொன்னார் இல்லையா, இப்போ வந்து ஒரு இடத்துல இருந்து நீங்க வந்து நீர் எடுக்கிறீங்கன்னா திருப்பி அதை ரீசார்ஜ் பண்றதுக்கான ப்ராசஸை நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. நம்மளாம் ரீசார்ஜ் பண்றோம், நம்ம மொபைலுக்கு மட்டுமே பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். சோ அந்த ஒரு ப்ராசஸே நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அதெல்லாம் நீங்க மறந்தாலும் வந்து நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிரஞ்சன் பாரதி அவர்கள் வந்திருக்காரு. வாங்க. மழை நீரை வந்து ஒழுங்கான முறையில் சேமித்து அதை பராமரித்து வயல்வெளிகளுக்கு அந்த நீரை வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த கொள்கை அந்த காலத்தில் எல்லா மன்னர்களுக்கும் இருந்தது. இன்றைய நிகழ்ச்சியில் இந்த மழை நீர் சேமிப்பது எவ்வளவு முக்கியத்துவம், இந்த நீர்நிலைகள் பராமரிப்பது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பகுதி பகுதியாக நம்ம பல்வேறு பாடல்கள் மூலமாக பார்க்க இருக்கிறோம். முதல்ல இளங்கோவடிகள் ஐயா சிலப்பதிகாரத்தில் எழுதிய ஒரு முக்கியமான ரொம்பவே அருமையான பல முக்கியமான கருத்துக்களை உடைய சிலப்பதிகார பாடல் வரிகளை எல்லாரும் இப்ப தெரிஞ்சுக்கலாம். இடியுடை பெருமழை எய்தா ஏக பிழையா விளையுள் பெருவளம் சுரப்ப மழை பிணித்து ஆண்ட மன்னவன். இந்த பாடல்ல கடைசி வரியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா மழை பிணித்து ஆண்ட மன்னவன் அப்படின்னு முடிக்கிறாரு இளங்கோவடிகள். இந்த வரிக்கு என்ன பொருள் அப்படின்னா, எந்த ஒரு மன்னவன் இந்த பெய்கின்ற மழை நீரை ஏரி குளம் இது போன்ற நீர்நிலைகளில் ஒழுங்காக பராமரித்து சேமித்து அதை சரியான சமயத்தில் வயல்வெளிகளுக்காக பயன்படுத்துகின்றானோ அவன்தான் இந்த உலகத்துடைய சிறந்த மன்னவன் அப்படின்னு சொல்றாரு இளங்கோவடிகள். மிகச்சிறந்த சங்க இலக்கிய புலவர்களில் ஒருவரான கபிலர் கூட இதே வரிசையில் ஒரு முக்கியமான கருத்தை தன்னுடைய ஒரு பாடலில் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த பாடல் கூட புறநானூறு என்கின்ற அந்த இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல் மூலமாக கபிலர் ஐயா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஒரு ஏரி நீங்கள் வெட்டணும் அமைக்கணும் என்று முடிவெடுத்தால் அது எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கணும், அதற்கான இலக்கணங்கள் என்ன அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அந்த பாடல் வரிகளை இப்போ பார்க்கலாம். அறையும் பொறையும் மணந்த தலையா எண்ணாள் திங்கள் அணைய கொடுங்கரை தென்னீர் சிறுகுளம் கீழ்வது மாதோ. அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு ஏரி வந்து எந்த வடிவத்தில் தெரியுமா இருக்கணும், இப்போ 8ஆம் நாள் பிறை இருக்கு இல்லையா, அந்த 8ஆம் நாள் பிறையினுடைய வடிவத்தில் இந்த ஏரி இருக்கணுமா. அது மட்டும் கிடையாது, இந்த ஏரியினுடைய நீளம் குறைவாக இருக்கணுமா. அது மட்டும் கிடையாது, இந்த ஏரியினுடைய கொள்ளளவு அதான முக்கியம், அந்த கொள்ளளவு ரொம்ப அதிகமாக இருக்கணுமா. இந்த 3 இலக்கணங்கள் அமைய பெற்றால்தான் அது ஒரு சிறந்த ஏரியாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு கபிலர். 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான சிறுபஞ்ச மூலம் என்கின்ற நூலில் அந்த நூலினுடைய ஆசிரியர் இந்த நீர் மேலாண்மையை சார்ந்து ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியை நமக்காக சொல்லியிருக்காரு. இந்த நூலினுடைய ஆசிரியர் பெயர் காரியாசான். குளந்தொட்டு கோடு பதித்து வழிசித்து உளந்தொட்டு உழவயலாக்கி வளம் தொட்டு பாடுபடும் கிணற்றோடு என்று ஐம்பார் கடுத்தான் ஏகு சுவர்க்கு இனிது
குளந்தொட்டு இதான் வந்து பாடலுடைய முதல் வரி. தொட்டுனா இந்த இடத்தில் தொடுதல் அப்படிங்கிற பொருள் கிடையாது, தோண்டுதல் அப்படிங்கிற அந்த பொருள். குளத்தை முதல்ல நீங்க வந்து தோண்டிக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு குளத்தின் இரு பக்கங்களிலும் நீங்கள் வந்து கரையை, உயர்ந்த கரைகளை எழுப்பிக் கொள்ள வேண்டும். இந்த 2 வேலைகளையும் செய்து முடித்த பிறகு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா வாய்க்கால் வெட்டணும். அதோட உங்க வேலை வந்து முடியல. இந்த குளத்தில் இருக்கக்கூடிய நீர் தான் ஒவ்வொரு வீட்டினுடைய கிணற்றில் இருக்க வேண்டிய நீராகவும் அமையணும். இந்த குளத்து நீர் என்பது ஒரே சமயத்துல விவசாயத்துக்காகவும் அதே சமயத்துல குடிநீராகவும் பயன்படுத்தப்பட்டிருப்பது தான் இந்த பாடல் சொல்ல வருகின்ற அந்த கருத்து. இப்போ குளத்துக்கு வந்து நீர் வரத்து இருக்கு இல்லையா, இந்த நீர் வருகின்ற வழி அது எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கணும், அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத சில அழகான ஊமைகள் மூலமா இந்த திரிகடுக பாடலாசிரியர் நமக்காக விளக்குறாரு. அந்த பாடல் வரிகளை இப்போ எல்லாரும் பார்க்கலாம். வாய் நன்கமையா குளனும் வயிறார தாய்முலையுண்ணா குழவியும் சேய்மரபில் கல்வி மாண்பில்லாத மாந்தரும் இம்மூவர் நல்குறவு சேரப்பட்டார். இந்த பாடல்ல சில அழகான ஓமைகளை வந்து பாடலாசிரியர் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அது என்ன அப்படின்னா, எப்படி தாய்ப்பாலை அருந்தாத ஒரு குழந்தை சிறப்பான நலங்களையும் வளங்களையும் பெற முடியாதோ, கல்வியே கற்காதவன் அதன் மூலமாக எப்படி எந்த ஒரு பயனையும் அனுபவிக்க முடியாதோ, அதே போல ஒரு குளத்தினுடைய வாய் நன்கு அமைக்கப்படாவிட்டால் அந்த குளம் வந்து நன்றாக வெட்டப்பட்டிருந்தாலும் அந்த குளம் மூலமாக பெரிதாக பயன் ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு இந்த திரிகடுக பாடல் ஆசிரியர். சூப்பர். வாட்டர்லாம் சேவ் பண்ணணும், அதை கன்சம்ஷன்லாம் குறைக்கணும் அப்படின்னா எல்லாரோட எஃபர்ட்டும் தேவை. அதேமாதிரி வாட்டரை பற்றி அவேர்னஸ் ஏற்படுத்தினால எல்லாரோட எஃபர்ட்டும் தேவை. நம்ம எல்லாருக்கூடயும் சேர்ந்து வந்து மணிவாரனும் அந்த எஃபர்ட் இன்னைக்கு போட்டுருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் கான்ட்ரிபியூஷன். கிரேட். உங்களுக்கு வாட்டர் பற்றி எவ்வளோ அவேர்னஸ் இருக்குன்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? என்னங்க, நம்ம இன்னைக்கு ஷோ பண்ணும்போது தான் நானே நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். வாட்டரோட கெமிக்கல் ஃபார்முலா சொல்லுங்க. H2O. கிரேட். வரும் கெமிஸ்ட்ரியில் நீங்க வீக்லி நினைச்சேன் 5 மார்க்ஸா வாங்கியிருப்பேன், நீங்க தெரிஞ்சுக்கூடாது. ஓகே ஓகே. ஸோ இது சம்பந்தப்பட்ட ஒரு வெப்சைட் தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது இந்த வாட்டர் இன் ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல இந்த ஒரு வெப்சைட். இதோட பேர் பாத்தீங்கன்னா h2house.org, அதாவது h2ousc.org. ஓகே, h2ousc.org. என்ன பண்ணும் இந்த வெப்சைட்? ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து நம்மளுடைய வீடு வந்து இருக்கு. நம்ம வீட்ல வந்து நம்ம வாட்டரை வந்து எப்படி எப்படிலாம் வந்து கன்சர்வ் பண்ணலாம், எப்படி எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் டேபிள் மாதிரி அவங்க போட்டு கொடுத்துறாங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்ல வந்து பெரும்பாலும் வந்து நம்ம அம்மாக்கள்லாம் செய்யற ஒரே ஒரு தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து துணி வந்து துவைப்பாங்க. துணி துவைக்கும் போது வந்து டேப் திறந்து விட்டுட்டு அப்படியே வந்து துவைப்பாங்க. அதே மாதிரி வந்து வாஷிங் மிஷின்ல கூட பாத்தீங்கன்னா வந்து சிலர் வந்து கரெக்டான அந்த ஒரு டியூப் அவுட்லெட் வந்து கொடுக்கலாம், இல்ல அந்த இன்லெட் வந்து கொடுக்கலாம், நிறைய தண்ணி வந்து வீண் ஆயிடும். ஆமா, சில டைம் வந்து வெளியில கூட வந்துடும். அதே மாதிரி வந்து இந்த வெசல்ஸ் வாஷ் பண்ணும் போதோ இல்ல வந்து கார்டன் வச்சிருப்பாங்க, கார்டனுக்கு வந்து தண்ணி ஊத்தும் போதே கூட பாத்தீங்கன்னா வந்து இந்த டியூபை வந்து ஃபுல்லா திறந்து விட்டு இந்த மாதிரி நிறைய தவறுகள்லாம் நம்ம வீட்ல வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எப்படி நம்ம தவிர்க்கிறது, அதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு பிளான் மாதிரி அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து தனித்தனி கேட்டகரிஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க சொல்றது என்னன்னா இந்த வாட்டர் லீக்கேஜை நீங்க ஸ்டாப் பண்ணணும். ஓகே, கிரேட். அதனாலே பாத்தீங்கன்னா நீங்க நிறைய தண்ணி சேவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுடைய டாய்லெட்ஸ் அண்ட் யுவர் பாத்ரூம்ஸ், அங்கதான் வந்து நீங்க தண்ணியை நிறைய வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அதனால அதையும் பாத்தீங்கன்னா வந்து இப்ப நிறைய பேர் குளிக்கும் போது அப்படியே ஷவர் ஓபன் பண்ணிட்டு குளிப்பாங்க. ஒரே ஃபீலிங் தான் அப்படியே. அந்த ஃபீலிங்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்கப்பா. பக்கெட்ல வந்து தண்ணியை வந்து ஃபுல்லா நிரப்பிட்டு அதுக்கப்புறம் குளிங்க. அதே மாதிரி வந்து வெசல்ஸ் வாஷ் பண்ணும்போதோ இல்ல கார்டனிங் பண்ணும்போதோ என்னென்ன மாதிரியான மெஷர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க. கிரேட், சூப்பர். நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்க ஒரு நல்ல சூப்பரான வெப்சைட் சொல்லி. திருப்பி அதோட பேர் என்னன்னு சொல்லுங்க. ஓகே, இதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா h2house.org. கங்க்ராட்ஸ் டு யூ, நல்ல விஷயம். ஸோ எல்லாரோட சைட்ல வந்து வாட்டர் சேவ் பண்றதுக்காக கான்ட்ரிபியூட்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். மீடியாவும் பாத்தீங்கன்னா அவங்களோட பங்குக்கு இதை பண்ணாங்கன்னா அவேர்னஸ் போய் சேரும். ஏன் நம்ம புதிய தலைமுறை சேனல்லே நீர் துளி உயிர் துளின்னு சொல்லிட்டு ஒரு 2 minutes குட்டியா வந்து ஒரு செலிபிரிட்டியோ இல்ல யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு அறிஞர்களோ வந்து இந்த வாட்டரோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்ற மாதிரி என்ன பார்ட்ஸ்லாம் போட்டுருந்தாங்க. அதுவும் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் வந்து குறும்படம், யாரெல்லாம் வந்து வாட்டரோட முக்கியத்துவத்தை வந்து விளக்குற மாதிரி குறும்படம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரைஸ் தரணும் சொல்லியிருந்தாங்க. நிஜமா நம்ப மாட்டீங்க, நான் பார்த்த எல்லா படமுமே சூப்பரா இருந்துச்சு. அதுல கிரேட்யா. இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி குறும்படங்கள்ல ஆரம்பிச்சு சின்ன சின்ன பைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க இந்த வாட்டரோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி. ஆனாலும் வந்து இன்னும் நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் கொண்டு போய் சேரணும் அப்படிங்கறத நம்மளுடைய நோக்கம். அதனாலதான் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை வந்து சொல்லி
சொல்லியிருக்கோம். இது எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆயிருக்கு, நாம நல்ல அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கோமா இல்லையா, இன்னும் என்னென்ன விஷயங்கள் ஆட் பண்ணலாம், நெக்லெக்ட் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் மக்கள் தானே சொல்லணும். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாங்கள் வந்து வேர்ல்டு வாட்டர் டே பண்ணிக்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு நாள்னு சொல்லிட்டு எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். பட் இந்த நாள் எப்படி இருந்துச்சு அதை நாங்கள் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணோமா, இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்து பேசும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம்னு உங்களுக்கும் தோணும். ஸோ உங்களோட ஐடியாஸ்லாம் எங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறனால தான் ஃபீட்பேக் அனுப்ப சொல்கிறோம். feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் அடிக்கு உங்களோட அழகான ஃபீட்பேக்ஸ்லாம் அனுப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா இப்போ ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் தபால் மூலமாக அனுப்பலாம். டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு, கால் பண்ணியும் உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம இப்போ கிளம்பணும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. வீட்டில் போயிட்டு டாப்லாம் ஒழுங்காக முடிக்கலாம் பார்க்கணும். நான் அந்த பெற்றுக்கிட்ட அந்த கருத்துக்கள்லாம் போயிட்டு நேராக எங்கள் பேரண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி நான் தான் இன்னும் வந்து ரொம்ப அறிவாளி மாதிரிலாம் ஃபீல்லாம் பண்ணோம். ஸோ கிளம்ப வேண்டியதான். ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணிக்கோங்க, நானும் அப்படியே கிளம்புறேன். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனிய வை என்று வித் வருண் அண்ட் சௌமியா.